ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஹீரோ அந்த பர்சனல் ட்ரைனிங் ரூமில் இருக்கான் போல இருக்க. அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் யோசிக்கிற மனசில் என்னன்னா, நம்ம இந்த நானோ உடம்புல சேஞ்ச் பண்ணிடுச்சு. பட் இப்போ டெக்னிக்கலாக சொல்ல போனால் நம்ம ஹீரோக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சரி, ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறான். இந்த அல்டிமேட் ஸ்வாட் டெக்னிக்கை அந்த ஃபஸ்ட்டு கோடிஃபைட் ஃபார்ம் ட்ரை பண்ணுறான். அந்த அல்டிமேட் ஸ்வாட் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறான். அவன் என்னாச்சு, எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இல்லை 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 இல்லை, எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் பண்ணுற மூமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அவன் அந்த 45th மூமெண்ட் இருக்குல்ல, 45th மூமெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து சஃபையா ஸ்டோன்லேருந்து எடுத்திருக்கான். அந்த டெக்னிக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆஹா, அந்த 45th டெக்னிக் சூப்பராக பண்ணிட்டேன் நான் அப்படின்ற அவன் நினைக்கிறான் ஹீரோ. ஆனால் ஹீரோக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா அது அல்டிமேட் ஸ்வாட் டெக்னிக் நம்ம டீமன் லார்டால் கொடுக்கப்பட்டது, நான் ஒழுங்காக தான் பண்ணேன். ஆனால் எனக்கு எதுவும் மிஸ் ஆகிற மாதிரியே தெரியுதே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். நானும் பேசாமல் நான் செஞ்சது ப்ளஸ் அந்த பொம்மையை நம்ம எடுத்தோம் பார்த்தியா, அந்த இந்த ஸ்வாட் மார்க்கப்பட்ட பொம்மை, அவங்க ரெண்டு பேருமே கொண்டு வா, ரெண்டு பேருமே மூமெண்ட்டை செய்யணும், நான் எதை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ நினைக்கிறான். அவங்க ரெண்டு பேரோட மூமெண்ட்டையும் ஹீரோ நல்லாவே கவனிக்கிறான். ஆனால் ஹீரோவோட ரொம்ப அன்நேச்சுரலாக தெரியுது, நேச்சுரலாகவே தெரியல. என்னாச்சு, அப்போ என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டான். ஓஹோ, என்ன ப்ராப்ளம்னா நம்ம கியூ தான் போல இருக்கு ப்ராப்ளம். ஆடா, கியூவோட ஃப்ளோ தாங்க ப்ராப்ளமே. இங்கே கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கான் ஹீரோ. என்ன பட்டர்ஃப்ளை கூட அவங்க மாஸ்டர் ஒரு சீட்டு கொடுத்துருப்பாரு. அந்த சீட்டில் இருக்கிற அந்த டெக்னிக்கில் எப்படி இன்டர்னல் எனர்ஜியை பாஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது தெரியவே தெரியாது இந்த பாட்டே. சே, எப்படி நான் அதை மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். இவனுக்கு எப்படி கியூவை ஃப்ளோ பண்ணே தெரியாது டெக்னிக்கில், இப்போ எப்படி இந்த டெக்னிக் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. பேசாமல் நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போமா டே நானோ, அந்த கல்லை ரீக்ரியேட் பண்ணி காமிடா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கிற கல்லை. சரி மாஸ்டர், டேட்டா பேஸில் இருந்து அந்த கல்லை உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் மாஸ்டர். இந்த கல்லை ஒரு போயம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. நானோ ஆக்சுவலி இது ஏதோ க்ளூ இருக்குன்னு நினைக்கிறேன்டா மாஸ்டர். இது வந்து ஒரு ஏன்ஷியன் போயம் மாஸ்டர், ஹான் டைனஸ்டிலேருந்து. ஆமாம் மாஸ்டர், ஹான் டைனஸ்டியில் லியூ பாங்னு ஒருத்தர் போரில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டு திரும்பி வருவார் மாஸ்டர். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி தான் மாஸ்டர் இந்த போயமே இருக்கும். ஒருவேளை இந்த போயமில் ஏதோ க்ளூ வச்சுருப்பாரோ. இல்லை மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிடுறான். ஏன்னா அந்த போயமில் எந்த க்ளூவும் இல்லை ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக வச்சு நானும் சொல்லிடுறான். ஹீரோ கொஞ்சம் சோகமாயிடுறான். நானும் ஸ்கேன் பண்ணி பாரு ஒரு எழுத்தையும். சரி மாஸ்டர். மாஸ்டர், நான் ஒரு எழுத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு எழுத்துக்கையும் சின்ன சின்ன ஓட்டை இருக்குது மாஸ்டர், சின்ன சின்ன ஹோல் இருக்குது மாஸ்டர். ஓ ஆமாம், சின்ன சின்ன ஓட்டை இருக்குது. ஒரு எழுத்து கீழே, ஒரு சைனீஸ் எழுத்து கீழே 4 ஓட்டை இருக்குது. அந்த ஒரு சைனீஸ் எழுத்தை போடும்போது நம்மளால கை எடுக்காமல் ஸ்ட்ரோக்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, ஸ்லாண்டிங், அப்பர் ஸ்லாண்டிங், சைடில் கோடு போடுறது, இது மாதிரி கோடு கூட போடும் பார்த்தீங்களா. இப்போ ஹீரோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறத வந்து 4 தட்டி கோடு போட்டால் தான் அந்த எழுத்தையே உருவாக்க முடியும் நம்மளால். இப்போ நம்ம எப்படி ஏபிசிடிக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம தமிழ் எழுத்துக்களாக இருக்கட்டும், நம்ம சில கோடுகளை போட்டால் தானே ஒரு எழுத்தை உருவாக்க முடியும். அதனால் 4 ஸ்ட்ரோக்கு இதை போட்டால் மட்டும்தான் இந்த சைனீஸ் கேரக்டரை எழுத முடியும் நம்மளால். அப்படின்னா 3, 4, 7 அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க. இது என்னவா இருக்க முடியும்? சின்ன ஹோல் என்ன, ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை குறிக்கிறதா இருக்குமோ. ஆனால் இங்கே 4 ஹோல் இருக்குது. எப்படின்னு ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன்ஸ் அப்போ ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஒரு மேனுவலை வேறு படித்தோம்ல லைப்ரரியில், அந்த மேனுவலில் கூட அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் பற்றி போட்டுருந்துச்சு. அதில் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன சின்ன புள்ளிகளாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ப்ரெஷர் பாயிண்ட் போட்டிருக்கு. இதில் வந்து நார்மலாக இதில் போட்டிருக்க 4ன்ற ப்ரெஷர் பாயிண்ட் வந்து பேர்ட் டெயில்ன்ற உடம்புல இருக்கிற பகுதியை குறிக்குது. ஆனால் ஒரு கியூவை நம்ம வந்து சி ஆஃப் கியூ அப்படின்னு சொல்கிறது வந்து அடிவயிறு பகுதி கிட்ட இருக்க லோவர் அப்டமனில் இருக்கும் ப்ரெஷர் பாயிண்ட்டு. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டில் தான் மோஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு கியூ பரவும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஏரியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் ஹீரோ. ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் அவனுக்கு புரியுது. ஓகே, இதில் வந்து 3 ஸ்ட்ரோக் இருக்குது, கீழே 4 டாட் இருக்குது, அப்படின்னா 7. அடுத்த கேரக்டர்கிட்டையும் பார்க்குறான், 9 ஸ்ட்ரோக்கு அது உருவாக்குறதுக்கு, அது கீழே 2 புள்ளி, 3 புள்ளி, 4 புள்ளின்னு சொல்லி ஒரு கேரக்டரையும் புரிஞ்சுக்கிறான். கடைசி கேரக்டர் பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கியூ எப்படி உடம்புல ஃப்ளோ பண்ண வைக்கிறது, இன்டர்னல் எனர்ஜியை உடம்புல எப்படி செலுத்துறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டெக்னிக் பண்ணும்போது, நான் செமையான ஒரு ஜீனியஸ் அப்படின்னு அந்த இடத்துல கத்துறான். வெளியில் இருக்கிற டீச்சரே திரும்பி பார்க்குறவங்களுக்கு கத்துறான். ரொம்ப அழகான ஒரு மலையாக இருக்குது, காடுகளாக இருக்குது அந்த இடம், அதை காமிக்கிறாங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்க இடத்துல. அப்பாடா, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பர்சனல் ட்ரைனிங் ரூம் போயிட்டு இப்போ அந்த இன்டர்னல் எனர்ஜி எப்படி இந்த டெக்னிக்கோட செலுத்துறதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஹீரோ நினைக்கிறேன். எங்களாட் ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஹீரோ திரும்பி பார்க்குறான். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து என் பேர் யோம்பா, நான் தான் ஸ்டூடெண்ட் நம்பர் 200. உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்பாரிங் மேட்ச் பண்ணலாமா, சண்டை போடலாமான்னு கேட்குறான். நான் உன் கூட என்ன சண்டை போடணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோ திரும்பி போடுறான். தம்பி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, கிளம்பு சார். அப்போலாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொன்னதெல்லாம் முன்னாடி பேசிகிட்டே வரான். ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகுது. சரி, நான் செல்ஃபிஷாக இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாமல்
நான் உங்களுக்கு ஒரு சின்ன gift தரேன், இன்ஃபர்மேஷனும் தரேன் தேர்ட் எக்ஸாம் பற்றி, என் கூட இப்போ நீங்கள் சண்டை போட தயாரான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். ஹீரோக்கு ஒரு டீல் பிடிச்சிருக்கு போல இருக்கு. 2 பேரும் யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு வந்து சண்டை போட ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ கேட்குறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே, என் கூட சண்டை போடுறதுனால இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறியா? முட்டாள்தனமால இருக்கு, ஸ்கில்லை எனக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். ஒரு மாதிரி வில்லத்தமாக பார்க்குறாங்க லைட்டாக. என்ன நீங்கள் வாண்ட்ரியோட கையை வெட்டினீங்கல்ல, மியூசிஷியன் செக்டர் சேர்ந்தவன், அந்தளவுக்கு ஒன்றும் டெக்னிக் சூப்பராக இருக்காது, அவனுடைய சர்ஜிங் மூன் செக்டரோட டெக்னிக் சூப்பராக இருக்குன்ற மாதிரி அந்த பையன் பேசுகிறான். சரி சரி வா, ரொம்ப பேசாத. ரொம்ப வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட வரான். கழுத்துக்கிட்டேயும் சரி உடம்புக்கிட்டேயும் சரி ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோக்கு அதான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட விளையாடுற மாதிரி இருக்கு. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்க, அசால்ட்டாக அடிக்கிறான். அடிச்சதில் ஒரே அடி தான், வாயில் ரத்தம் எங்கேக்கே பறந்து போய் விடுறான். ஐயோ, ஹீரோ நினைக்கிறான், நடுங்குறான் ஹீரோ. நான் ரொம்ப பவர் யூஸ் பண்ணிட்டேனோ, செத்துடலாம் மாட்டான்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அந்த இடத்துல அடிப்பட்டு கீழே விழுந்திருக்க அந்த ஸ்டூடெண்ட் யோம்பா நினைக்கிறான், என்ன அடி, என்ன இப்படி அடிச்சிருக்கான், என்ன வாண்ட்ரியோ கூட சண்டை போடும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையே, எனக்கு தெரிஞ்ச உண்மையான ஸ்கில்லாக மறைக்கிறான்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், டிமாண்டோட ரத்தெல்லாம் உடம்புல ஓடுதில்ல, எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஸ்கில்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ரேட் மார்ஷல் ஆர்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, என் கூட சண்டை போடணுன்ற நீயே இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுங்கிற இதெல்லாம் உனக்கு எந்த லாபமே இல்லையே, எனக்கு தெரியுது நீங்கள் மற்றவங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியுது அப்படின்னு நல்ல மாதிரி பேசுகிறான். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஸ்கில்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சண்டை போட்டேன். ஏன் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணணுமா? ஆமாம், ஏன்னா எல்லாமே தேர்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது தான். தேர்ட் எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு குரூப் எக்ஸாமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோம்பா சொல்கிறான். ஆனால் பிரின்ஸிபல் தான் சொன்னார், தேர்ட் எக்ஸாம் கண்டிப்பாக குரூப் எக்ஸாமாக இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா செகண்ட் எக்ஸாம் தான் கடைசி குரூப் எக்ஸாம்னு. கண்டிப்பாக இது குரூப் எக்ஸாம் தான், ஆனால் அதில் உங்களுடைய ஒருத்தருடைய தனித்துவத்தையும் காட்டுற மாதிரி தான் அந்த குரூப் எக்ஸாம் அமைய போகுது அப்படின்னு நம்ம யோம்பா சொல்கிறான். இந்த குரூப் எக்ஸாமுடைய கோல் என்னன்னா, ஒரு ஹை லெவல் வாரியரை உருவாக்குறது தான். அந்த ஹை லெவல் வாரியருக்கு ஒரு 30 வருஷத்துக்கான இன்டர்னல் எனர்ஜி இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸோடைய நாலேஜ் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஹை லெவல் வாரியராக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி யோம்பா அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்படி பார்த்தா 10ல் ஒரு 2 பேர் தானடா இருப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் 10ல் ஒரு 2 பேர் தான் ஃபஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்டாக இருப்பாங்க, மற்றவங்களாம் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டாக மாதிரி தானே இருப்பாங்க. இன்டர்னல் அலாக்காவுமே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ட்ராகன் மார்பில் சாப்பிட்டு கூட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு 30 வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. என்னது? அந்த நாலேஜா, மார்ஷல் ஆர்ட் நாலேஜா? ஆமாம், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற எல்லா புக்ஸுமே செகண்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்குமே. ஆமாம், இப்போ செகண்ட் லெவல் வரைக்கும் தான் அலௌட்னா அவங்களே ஒரு புக்கு நமக்கு தருவாங்க. அந்த புக் வந்து ஒரு ஃபஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல். நம்ம என்ன சொல்கிற, இதுக்கு மேலே மேட்டர் இருக்குது போல இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக, ஏன்னா ஃபஸ்ட் ரேட் புக்கையும் கொடுத்துட்றாங்க, எல்லோரும் ஈஸியாக படிச்சுட்டா ஈஸியாக பாஸ் ஆகிடலாமே, இதுக்கும் மேலே இந்த எக்ஸாமில் ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். என் அப்பா சொன்னது கரெக்டு. அப்படின்னா இந்த டெக்னிக்கோடைய நேம் வந்து ஸ்வாட் டீமன்ஸ் டெசிமிடேட்டிங் ஃபார்மேஷன். நம்ம கட்டில் இருக்கிற ஹை லெவல் வாரியரால் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேஷன். ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஸ்வாட் டீமனுடைய டெசிமிடேட்டிங் ஃபார்மேஷனா, இதை கேள்விப்பட்டிருக்கனே. நம்ம காட் ஜாங் வந்து துணியை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த ஸ்வாட் ஃபார்மேஷனை உருவாக்குனவர் நம்ம டீமானிக் கல்ட் லீடருடைய செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஸ்வாட் டீமன் தான் உருவாக்குனாரு. ஸ்வாட் டீமன் அவர் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேன் போல இருக்குது, அதனால அவருக்கு ஒரு பட்ட பேர் மாதிரி வச்சிருக்காங்க ஸ்வாட் டீமன். அவர் உருவாக்குன ஸ்வாட் ஃபார்மேஷன் தான் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு காட் ஜாங் அந்த இடத்துல. நம்மளே ஃபஸ்ட்டு எபிசோட் பார்க்கும்போது புரிஞ்சிருப்போம், ரைட்டியஸ் ஃபேக்ஷன் நல்லது செய்கிறவங்க, ஈவில் ஃபேக்ஷன் கெட்டது செய்கிறவங்க, ரெண்டுக்கும் நடுவில் ஸ்ட்ராங்கஸ்டான மட்டும் தான் சர்வை பண்ணுவான்றது நம்ம டீமானிக் ஃபேக்ஷன், நம்ம டீமானிக் கல்ட்டு. இந்த இதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷனில் வந்து 18 அட்டாக் ஃபார்மேஷன், 108 அட்டாக் ஃபார்மேஷன்ற மாதிரி இருக்க போல இருக்குது. அதுக்கு எதிராக நம்ம டீமானிக் கல்லில் ஒன்று உருவாக்கணுன்றதுக்காக அந்த ஃபார்மேஷன் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் மிஸ்டீரியஸான டெக்னிக்னு சொல்கிறாரு. ஏன்னா 12 பேர் சேர்ந்து ஒரு ஃபார்மேஷனாக உருவாக்க முடியும், 36 பேராலையும் உருவாக்க முடியும், 108 பேரால் கூட உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஃபார்மேஷன்ற மாதிரி விளக்குறாரு காட் ஜாங் அந்த இடத்துல. ஹீரோ யோசிக்கிறான், ஒரு ஃபஸ்ட் ரேட் மார்ஷல் மாஸ்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து 12 பேர் இந்த சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு அசெண்டன்ட் மாஸ்டர் எதிர்க்கலாம். 36 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு டிரான்செண்டன்ட் மாஸ்டர் கூட எதிர்க்கலாம். அதுவே 108 பேர் ஒரு போர்க்காலத்தில் இது செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஜெனசிஸ் மாஸ்டர், பவர்ஃபுல்லான மாஸ்டர் கூட எதிர்க்க முடியுன்ற மாதிரி ஹீரோ மனசு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்னதை பார்த்தா 12 பேராக தான் டெக்னிக்கை சேர்ந்து கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ கேட்குறான், ஓ 12 பேரா? ஆமாம், அப்போ தான் பேசிக்கே இந்த 12 பேர் சேர்ந்து பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாட் வந்து ரொம்ப கஷ்டம் கற்றுக்கிறது. இது கற்றுக்கிறவங்க ஒரு ஃபஸ்ட் ரேட் மார்ஷல் ஆர்டிஸ்டாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அதனால தான் என் ஸ்கில்லை செக் பண்ணேன். ஆமாம் சார், அது மட்டும் இல்லாமல் அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸாம் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக தான் கேட்கலான்னு வந்தேன். ஓ, என் கூட ஜாயின் பண்ணுமா? இதோட முக்கியமான விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். தேர்ட் எக்ஸாம் வந்து எல்லாருமே தேர்ட் எக்ஸாம் டைமில் எல்லா விஷயங்களும் எல்லாருமே அவங்கவுங்க இதில் பார்த்துக்கணும், டீச்சர்ஸ் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி செகண்ட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் குரூப் லீடர்ஸ் சூஸ் செய்ய வாய்ப்பு இருக்குன்ற பேசுகிறான். ஸோ அப்படின்னா குரூப் லீடர் தான் அவங்க மெம்பர்லாம் சூஸ் பண்ணிக்கணுமா? ஆமாம் சார், அப்படி தான் சூஸ் பண்ணிக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் யாருக்காவது வேணான்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் கூட கிளம்பி போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவன் நினைக்கிறான் இந்த தேர்ட் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 கோர் செக்டர்ஸ் இந்த யங் மாஸ்டர்ஸை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி பேசுகிறான். ஆஹா, இந்த மைனர் பிரிஸ்ட்ஹுட் பேட்டில் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இப்போ 7 வாரிசுங்க, 6 வாரிசு கிடையாது, நம்ம ஹீரோ இருக்கான்ல அவங்களுக்குள் நடக்க போகிற ஒரு பெரிய போராக தான் இருக்க போகுன்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதை சரியான ஒரு 12 பேர் ஜாயின் பண்ணு வச்சுக்கோங்க குரூப்பை. ஹீரோட 11 பேர் ஜாயின் பண்ணனா ஹீரோ ஃபெயில் ஆகி வெளியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிஃப்ட் வேறு எதுவும் இல்லைன்னா அந்த அப்படின்னு பல்ல வச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். அந்த கிஃப்ட் நான் தான் என்ன ஏற்றுக்கிறீங்களா? இல்லை அது மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோ முகத்தை காட்டுறான். சரி, நம்ம குரூப் லீடர் ஆகலைன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நீங்களும் அந்த 7 வாரிசில் ஒன்று. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு குரூப் லீடர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டு தான், குரூப் லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கே. சரி, அந்த மெத்தட் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். சரி, ஏன் நான் அதான் 6 செக்ட் யங் மாஸ்டர்லாம் இருக்கானுங்களா அவனுக்கிட்ட போக வேண்டியது தானே, அவனுங்களாம் கூட செகண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் என்ன தெரியும் மட்டும் கரெக்டாக வந்தேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுவா, நான் உங்களை அஃபெண்ட் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. இதே ஆஃபரை நான் யங் மாஸ்டர் ஷேடோ செக்ட் சேர்ந்த யங் மாஸ்டர்கிட்டையும் ஸ்வாடா செக்ட் சேர்ந்த யங் மாஸ்டர்கிட்டையும் நான் பேசினேன். பட் என்ன, அவங்க தான் ஒத்துக்கவே இல்லை. ஸோ என்ன, நீ ரிஜெக்ட் ஆகிட்ட. இப்போ நான் தான் அவனை கடைசியாக இருக்கிற ஆப்ஷனா? ஆமாம் சார், மன்னிச்சுக்கோங்க, நான் ஒரு பேக்கப் பிளானாக யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி அவன் பேசுகிறான் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அவங்க சூஸ் பண்ண முக்கியமான காரியம் இருக்குது. ஏன்னா நம்ம 2 பேருமே சேபரை தானே கற்றுக்குறோம், சேபர் பாத்தில் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் பேசினா பாருங்க, ஹீரோக்கு ஏதோ தட்டின மாதிரி இருக்குது, ஏதோ கிளிக் ஆன மாதிரி இருக்குது. ஓஹோ அப்படியா அப்படின்றான் ஹீரோ அந்த இடத்துல. அதனால என்ன உங்கள் சப்பார்டினேட்டே எடுத்துக்கோங்க, இந்த தேர்ட் எக்ஸாம் மட்டும் எனக்கு பாஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் காலடியிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ என்னை உள்ளே எடுத்துக்கிறீங்களா? ஹீரோ நக்கெல்லாம் சிரிக்கிறான், ஒரு சிரிப்பு. இவன் அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறான். தேங்க்யூ யங் மாஸ்டர் எடுத்துக்கிட்டதுக்கு. இல்லை, என்ன சொன்னீங்க? நான் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். காட்டுக்கு நடுவில் ஹீரோ ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கான். நேனோ, அவன் ஃபேஷியல் மூவ்மெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணல நேனோ. ஆமாம் மாஸ்டர், அந்த ரிசல்ட்லாம் காமின நேனோ. என்னால் கரெக்டாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவன் உண்மை சொல்கிறான்னா பொய் சொல்கிறான்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபங்க்ஷன், நேனோட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. நேனோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த இடத்துல சொன்னால் பார்த்தீங்களா, பொய் சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக நேனோ கண்டுபிடிச்சிட்டான். மாஸ்டர், அவனோட பார்த்தா 45% அவன் பொய் சொல்கிற மாதிரி இருக்குது மாஸ்டர். அது மட்டும் இல்லை, அவன் தேர்ட் எக்ஸாமினேஷன் அப்போ உங்க கூட தான் இருக்க போகிறான்னு சொல்லும்போது 62% அவன் பொய் சொல்கிறான் மாஸ்டர். உங்க கூட அவன் இருக்க மாட்டான், எஸ்கேப் ஆகிடான்னு அர்த்தம். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு என் ப்ராபபிலிட்டிலாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக யூச்சான் தான் அமைச்சிருப்பான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ. எப்படா கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, யூச்சான் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட வந்தான் பார்த்தீங்களா, அப்போ சொல்லியிருப்பான் ஒரு வார்த்தை, நம்ம 2 பேரும் சேபரை தானே கற்றுக்குறோம், சேபர் பாத்தில் தானே இருக்கும், ஒரு வார்த்தையை விட்டுருப்பான். அதே வார்த்தையை அப்படியே வார்த்தை மாறாமல் இவன் விட்டான் பார்த்தீங்களா, அப்பயே நம்ம ஹீரோ கணிச்சிட்டான் இவன் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவன் சேபரை கற்றுக்கிறான்றான். ஆனால் ஏன் ஷேடோ செக்ட் ஸ்வாட் செக்ட் மட்டும் சொன்னான்? நம்ம யூச்சான் இருக்கிற சேபர் செக்ட் சொல்லியிருக்க வேண்டியதான ஹீரோ கிட்ட, சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அப்படியே ரகசியமாக மூவ் பண்ணுறாரு, அவன் சைஸாக மூவ் பண்ணுறாரு. இப்போ யூச்சான் கிட்ட காமிக்கிறாங்க. என்ன முடியாதுன்னு சொல்லிட்டானா? நீ உன்னோட தேர்ட் எக்ஸாம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி யூச்சான் எனக்கு பலமாக சிரிச்சிட்டு இருக்கான். இன்ட்ரெஸ்டிங்களா, அவன் உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு உன்னை துரத்தி விட்டான் பற்றியா அவன். இந்த மாதிரி சீப் ட்ரிக்கில் ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அவன் மேலே. நம்ம பிளான்லாம் இப்போ மோசமாக போயிடுச்சு. என்ன இப்போ என்ன பண்ண போகிற? போய் அவங்ககிட்ட கெஞ்ச போறியா நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே ஓடிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சானு கேட்குறான். இல்லை, என்னோட பிளான் என்ன தெரியுமா, நீ அவன் குரூப்பில் ஜாயின் பண்ணுவியா, எக்ஸாமோட கடைசி நாள் வரைக்கும் கூட இருப்பியான், கடைசி நிமிஷத்தில் விட்டுட்டு போயிடுவேன், அவன் மூஞ்ச பார்க்கணும், அதை தான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் நான். எஸ்கேப் ஆகிட்டான் ஆள். அவன் மட்டும் மைனர் பிரிஸ்ட்ஹுட் காம்படிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நானே நேராக போய் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன் என் கூட சேர்ந்துடுறான்ட்டு. அவன் வண்டி போடுற இடத்துல, எங்களாட் யூச்சான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், நான் வேறு பிளான் எதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறான். இல்லை அவ்வளோ மேட்டர்லாம் தேவையில்ல, நீ போய் வேற ஒரு குரூப்பை தேடி போய் ஜாயின் பண்ணிக்கோ, யாருக்கு தெரியும், நீ கூட ஒரு குரூப் லீடர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யூச்சான் பேசுகிறான். என்னது, இல்லை நீங்கள் உங்கள் குரூப்பில் என்ன எடுத்துக்க மாட்டிங்களா? ஹே கூல் படி, சரியா? என்னோட குரூப்லேயே எக்கச்சக்க குப்பை இருக்குது, அது ஏன் நீ ரிமூவ் பண்ண வேண்டியதுக்கு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே போகிறான் அந்த இடத்துல. ஏம்பா, ஒன்றை மாதிரி புழுப்பூச்சி எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவன் பிளான் போட்டிருக்கான், அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறான். யோம்பா அந்த இடத்துல யூச்சான் நக்கெல்லாம் சிரிச்சுட்டு ஒழிஞ்சு போடான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். யோம்பா பார்க்க பரிதாபமாக இருக்குது. யோம்பா அழுதுகிட்டே போகிறான் அந்த இடத்துல. யோம்பா ஒரே அடியில் தூக்கடிச்சிட்டான். அவன் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன். அவன் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இல்லையே, கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் அது ஜஸ்ட் லக்கா இல்லை உண்மையில ஸ்கில்லான்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் நம்ம யூச்சான் அந்த இடத்துல. என்னதான் நம்ம யூச்சான் நெக்ஸ்ட் பிளான் பண்ண போகிறான்? ஹீரோக்கு அந்த 12 பேர் கிடைக்க போகிறாங்களா? அந்த எக்ஸாமில் என்னென்ன நடக்க போகுதுன்றது அதையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.